கர்த்தர் எனக்கு ஒரு உதவியாக நியமித்த எக்ஸிவாக்காக வந்து நான் ஜெபிப்பேன். இப்போது மற்றவர்களுக்கு மாத்திரல்ல ஜீவானைக்காக திரும்ப ஒரு திரைஜெபிப்பேன். அவர் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அவர் ஒரு என்னுடைய செய்தியை மற்றவர்களுக்கு புரிய வைக்க மாதிரி இருப்பதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I praise God. I always pray for Hepzibah because she does the interpretation over here at the church. Now I pray for Brother Jiva that he should be healthy and happy to come and do the ministry here. இது எல்லாமே கடவுள் கொடுத்தது, நம்மளால தேடி வந்தது கிடையாது. This is all gift by God. It's not that we achieved on our own. ஏனென்றால் இவ்வளவு ஒரு பெரிய கொடை செய்திகள் கொடுக்கும்பாக அதை உடனடியாக மொழிபெயர்ப்பது சாதாரணமான தாளந்து கிடையாது. It's not that that on our own efforts, but it's a gift from God that we can interpret the same way it was preached. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நான் இன்றைக்கு நேற்று எல்லாம் தயார் செய்து 3 வாரங்களுக்கு முன்பாக செய்த போது இதில் இருந்தபோது என்னுடைய ஆவிக்குரிய சகோதரிடத்தில் கேட்டபோது அவர் ரொம்ப வாழ்த்தினார்கள், நல்லது செய்யுங்க தம்பி என்று சொன்னார்கள். This message I didn't prepare just immediately. It was 3 weeks ago, and when I shared the message with the sister, and she said, well, that's a good one that you can go ahead with that. நாங்கள் இந்த வார்த்தையை இதிலே இருந்து கொடுப்போம். We preach the word from here. இந்த வார்த்தை இந்த சபையாக சேர்ந்து ஜெபிப்போம். Then we all get together and pray. விளையச் செய்வது தேவனாலே. The manifestation comes from God. இது அழிக்க முடியாத, மாற்ற முடியாத, எந்த காலத்திலும் மாறாத ஒரு நியதி. This is a commandment from God that will never change at any time. யார் செய்தி கொடுப்பார்களாக இருந்தாலும், whoever give the message from this altar, தேவனே என் இதயத்திலே அது நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக மாற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கும்போது, when we pray that it rest in the good soil and give a good harvest, அது எங்களுக்கு பயனுள்ளதாக முடியும். It will be a beneficial to us. 1995 ஆண்டு 1995 ஒரு பாச ஊழியக்காரர் ஜெர்மனிலிருந்து வந்து எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். There was a pastor from Germany. He came and gave us a sermon here. ஒரு சின்ன வீட்டிலே தான் கொடுத்திருந்தார். We were gathered in a small place. இன்றைக்கும் அந்த செய்தி என்னை விட்டு அழிந்து போகவில்லை. Still the message is deep in my heart. ஏனென்றால் அது அந்த நாளிலேயே இதயத்திலே பதிந்தது. It was so go deep and rest in my heart. அதுதான் ஒவ்வொரு விசுவாசியும், ஒரு விசுவாசம் இல்லாம வர்றவர்களும் இது எனக்கு ஒரு பயனுள்ளதாக மாற வேண்டும் விசுவாசிக்க வேண்டும். Because that's the message that everybody comes inside the church, they should believe the message will carry a good thing in my life. கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. The God will lead you all in good faith. சகோதரிவா, இந்த சிஸ்டர் மீரா ஜெபம் பண்ணாங்க, வார்த்தையை கொடுக்கிறவட வார்த்தையை பறித்து கொள்ளாதபடிக்கு நல்ல ஒரு ஆறுதலான ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க சிஸ்டர். ரூத் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். ரூத் என்ற புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். Can you read Ruth chapter 1 verse 1 for 5 verse 5. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரே, மகிமையின் தேவனே, இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கிறோம். தேவனே, இதை நீர் ஆசீர்வதித்து நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் தான் எல்லாவற்றையும் தந்த நீர். வார்த்தைகளை இருதயத்திலே பதியவும் அவைகள் வாய்க்கப்படவும் நீர் உதவி செய்வீராக. மகிமையான கிருபையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இன்றைய நாளின் தலையங்கம் என்னவென்றால், my heading today, உடைந்த உள்ளங்களை உயர்த்துகின்ற உன்னதர். The broken hearts to be exalted. எனக்கு அந்த அடுக்கு மொழியில சொல்வது ரொம்ப விருப்பம். So I always like to say in phrases very attractive to all. 3 வாரங்களுக்கு முன்பாக நான் அதிலே இருந்து ஜெபம் பண்ணும்போது தேவன் சொன்னார், இந்த உடைந்த உள்ளங்களை
உருவாக்குகின்ற தேவன் என்ற தலைப்பிலே செய்தியை ஆயத்தப்படுத்தும்படியா. So 3 weeks ago, the Spirit of the Lord was talking to me about this subject. நாம் எல்லாரும் திரும்ப சொல்லுவோம், உடைந்த உள்ளங்களை உயர்த்துகின்ற உன்னதர். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு கவலைகள் வரும்போது, உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லும் போது இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்க அவர்களிடத்திலே. உடைந்த உள்ளங்களை உயர்த்துகின்ற உன்னதர். So repeat these words when somebody comes to you and says something, and if you want to wish somebody, repeat these words to them. அப்போது அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள். Then you will encourage them. தேவன் அற்புதமாக வழி நடத்துவார். God will lead in a miraculous way. இந்த ரூத் என்ற புத்தகம் 4 அதிகாரங்கள் உள்ளது. The book of Ruth has only 4 chapters. ஒவ்வொரு வார்த்தையும் பலனுள்ளதும் நல்ல பக்தி உள்ளதுமான வார்த்தை. It's all very faithful and very strengthful words. தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன், உங்களுடைய நேரம் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வாசித்தாலும் அது 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. If you read one verse from that chapter and only 4 chapters available there, நீங்கள் வாசித்து முடிக்கும் போது பூரணமான மனசமாதானம் வரும். when you finish reading that, you will be a fully and happy and satisfied person. இந்த செய்தியை நான் ஜெபம் பண்ணும்போது தான் நான் மனதிலே வந்தேன். ஒரு காலத்திலே ஒரு சில உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருந்தது. Was some time back, most of the people's heart was broken. இன்று அவர்களை உயர்த்துகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. These are the time that God is elevating them to a high level. இது சாட்சியாக தேவன் செய்து காட்டுகிறார். The God is doing as a miracle among us. ரூத் என்பவள் வந்து தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மகனையும் இழந்து மருமக்கள் மோவாபியராக இருப்பதனாலே தனித்தவளாகிறாள் என்று வேதத்திலே இருக்கிறது. The Ruth, the woman was mentioned here. Naomi, yes. The Naomi was a woman. She lost the husband and she lost the sons in the time of when she was coming. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஸ்தாபனத்துடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலே அந்த தலைவனானவன் ஒரு காரியங்களை 3 விதமான முறையிலே அதிகமாக இருக்கலாம். 3 விதமான முறையிலே உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. A person or institution or a community, a leader is broken by 3 things is there in his life. முதலாவதாக சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்திலே கர்த்தரிடத்திலே வார்த்தையை கேட்டு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருந்து என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. Not on your own spirit and on your knowledge, depend on God and on His wisdom, then you will be all right. இன்றைக்கு சுய புத்தியின் மேல் சாய்கிறவனுடைய முடிவு நிச்சயமாக தோல்வியை தான் சந்திக்கும். If anybody depends or stand on their own knowledge, they will be broken. கர்த்தரை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கூடாது என்று இருந்தாலும் நிச்சயமாக அவன் தோல்வியை தான் சந்திக்க வேண்டி வரும். If they are not willing to do what God says, and they will be defeated. தேவன் அற்புதமாக வழி நடத்துவார். God will lead you prosperous. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற தேவனுடைய வார்த்தை புத்திமதியை வெறுக்கிறோட வாழ்க்கை புத்தி இல்லாமல் தான் போகும். If you reject the word of God and go on your own knowledge, you will be broken and destroyed. இரண்டாவதாக பிசாசானவன் எங்களுக்குள்ளே அந்த காரியங்களுக்குள்ளே வந்து அந்த திசை திருப்பி உள்ளங்களை உடைய வைப்பான். The Satan will infiltrate in our heart and break our hearts with his knowledge. மூன்றாவதாக, third thing, தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று சொல்லி சில ஸ்தாபனங்களோ சில பேர் செயல்படுவார்கள். There may be people or some of the community or some elements will destroy the people of God. அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவருடைய வாழ்க்கையை உடைத்து விடுவார்கள். There may be people, there may be a king or an organization or a government or an institution, they may break your life too. இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்க போறோம், சுய புத்தியின் மேல் சாய்ந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, உடைக்கப்பட்டது, எப்படி தேவன் உயர்த்துகின்றார் என்று. I am going to describe today how a person depending on his own knowledge and his life was destroyed, but God has brought him back. ரூத் என்ற புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
நியாயபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஆமென். தம்பி வாசிங்க. Somebody read in English? Ruth, book number 1, first 1. Chapter 1, verse 1. Now it came to pass in the days when the judges ruled that there was a famine in the land, and a certain man of Bethlehem, Judah, went to sojourn in the country of Moab, he and his wife and his 2 sons. நீங்கள் அதை ஆறுதலாக வாசித்து பாருங்கள். When you have time, read patiently. 308 பக்கம் நினைக்கிறேன் நம்பி 305 நினைக்கிறேன் பேஜ். பிரதர் ஸ்ரீ எடுத்துக்கோங்க. Page 305 in the Old Testament. ஓகே. அப்போது இந்த முதலாம் வசனத்தை நீங்கள் ஆழமாக 20 நிமிடங்கள் அதை பற்றி தியானிக்கலாம். You can spend 20 minutes thinking about this verse. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்திலே The judges, they were ruling the people of Israel. பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது, தனக்கு வாழ முடியவில்லை என்று. There was a famine in Bethlehem. அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவியையும் 2 ஆண்களையும் கொண்டு மோவாப்புக்கு போகிறான். The man who takes his wife and 2 sons and moving to Moab. நீங்கள் வேண்டுமென்றா இஸ்ரவேல் புத்தகத்தின் இஸ்ரவேலின் மேப் எடுத்து பாருங்கள். When you have time, look into the map of Israel. அந்த அவன் பெத்லகேமிலிருந்து அவனுக்கு பஞ்சம் கஷ்டமாக இருந்தால் வடக்கு நோக்கி சென்றிருக்கலாம், வடக்கு இஸ்ரவேலிலே வாழ்ந்திருக்கலாம். He could have gone to the north part of Israel to survive. மோவாபியர் என்பவர்கள் மோவாப் என்ற தேசமும் தேவனாலே அங்கீகரிக்கப்படாத கோபத்தை உண்டாக்குகின்ற தேசம். The country of Moab is not a pleasant place to live. மோவாப்பிலே மிக அதிகமான ஆடம்பரமான வாழ்க்கைகள் இருந்தன வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். In Moab, there is a very luxurious life was living there. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா மோவாப்பை பற்றி தெரியும் உங்களுக்கு. In Judges chapter 4 to 7, you can read about the country Moab. எங்களுக்கு அதை பற்றி தியானிப்பதல்ல. அவன் போன நோக்கம் பெத்லகேமிலே இருந்து மோவாப்புக்கு போகிறான். ஒரு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படாத கர்த்தர் கோபித்த நாட்டிற்கு போகிறான். The man from Jerusalem, Bethlehem, he is moving to Moab. The Moab is not a country God has blessed. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியாது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அது ஒரு பட்ட பெயர். The Bethlehem is called the country of bread or richness. அந்த தேசத்திலே பஞ்சம் வந்தது உண்மைதான். There was a famine in that time. ஆனா ஒரு அப்பத்தின் வீடு அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். But the place was blessed by God. அந்த நீங்க பார்த்து ஆறுதலாக வாசித்து பாருங்கள். அந்த எலமேக்கியூ என்ற குடும்பம் மாத்திரம்தான் போனார்கள். Only one family has left from Bethlehem to Moab. ஒரு தேசத்திலே பஞ்சம் வந்தா ஒரு கூட்டமான மக்கள் போவார்கள். When there's a famine in a country, most of the people will live together. இரண்டாவதாக அவன் போகும்போது நல்ல ஆழமாக நான் சொல்வேன், சில வாசிக்க வேண்டால் அவன் பஞ்சத்தினாலே அங்க போயிருந்தால் அவன் திரும்ப வந்திருக்க வேண்டும். If he has gone because of the famine, he should have come back again. தயவு செய்து வாசித்து பாருங்கள் 10 வருடம் அங்கே இருந்தார் என்று சொல்லி. You can read, he was there for 10 long years. அப்போது அவன் வந்து இடம் பெயரவில்லை, இடம் மாறி போகிறான். அதான் தமிழ், சரியான தமிழ். He is not displaced, but he was willing to move to another place. அங்கே போய் அங்கே சஞ்சரித்தான் என்று இருக்கிறது. The word says he went and lived there. அன்பானவர்களே, உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய கணவனோ உங்களுடைய சொந்தக்காரோ வீட்டை விட்டு கோவிச்சு கொண்டு போறான்னா அவர் திரும்ப வர வேண்டும். In your family, somebody break away with you, and when they go out from the family, they will come back. அதுதான் முறை. That is a tradition. அங்கே போய் அங்கே இருந்து அந்த குடும்பத்தோட ஐக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் கோவித்து கொண்டு போய் திட்டமிட்டு போயிருக்கிறார்கள். If they left your place and gone and lived somewhere else, they are not intended to come back. பஞ்சத்தை சாட்டி அந்த இடத்துக்கு மோவாப்புக்கு போனான் அந்த எலமேக்கு. The family has left. They say because of the famine they left Bethlehem and gone to Moab. அதுவாக தன்னுடைய மனைவியை 2 பிள்ளைகளையும் அங்கே கொண்டு போனாங்க. Then he took his wife and 2 kids too. முதலாவதாக அவன் தெரிவு செய்த தேசம் தவறான தேசம். First thing, he chose Moab.
is not a blessed place. இரண்டாவதாக அவனுடைய தேசத்திலே அவன் நிச்சயமாக விட வேண்டும் என்று விரும்பவில்லை. அங்கே இடம் பேர்ந்து இருந்தான் என்று கிடக்கிறது. 10 வருடம் வாழ்ந்தான். Second thing, it was stated that he lived in that Moab for 10 years. மூன்றாவதாக தன்னுடைய மகன்மாரை மோவாபியர்களுக்கு எல்லாத்தையும் வசனங்கள் வாசித்து உங்களுக்கு நேரம் போதா, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் அங்கே போய் வாசியுங்கள். மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொடுத்தான். The man who led the family into Moab then got their sons married to Moabian women. இதை வைத்துக்கொண்டு தயவு செய்து ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கணும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆபிரகாம் என்ன செய்தான் தன்னுடைய ஈசாக்கு கண்டு வாசித்து பாருங்கள். When you have free time, you can read about Abraham's history in the Genesis book. அன்பானவர்களே, மதம் மாறி இனம் மாறி திருமணம் செய்வது பெரிய பிழை அல்ல. It is not a sin that you intermarriage to another culture, another religion or another race. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற இதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். But they should be in Christ living together. மோவாபியரை திருமணம் செய்கிறார்கள். They got married, the sons got married to Moabian women. நான் அதை நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. I'm not going to judge what he did. அவர் தகப்பன் எலிமேக்கு மரித்து போகிறார். The father died. அவருடைய 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். Both sons also died. அந்த குடும்பத்திலே 3 ஆண்கள் இருக்கும்போது அவளுக்கு அந்த இடத்திலே எந்த சொத்துக்களும் அவன் சேர்க்கவில்லை. When there were 3 men in the family, he didn't collect any goods for the woman. நான் 4ஆம் அதிகாரத்திலே போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவனுக்கு பெத்லகேமிலே நிலம் இருந்தது, சுதந்திரம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. But the Bible says he has a land in Bethlehem. 10 வருடமாக அங்க 3 ஆண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 10 years, 3 men were living there. அவன் தன்னுடைய மனைவிக்கு தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு சரியான ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அமைக்கவில்லை. அவர்கள் ஒரு உதாசீனமாக வாழ்ந்து ஏனென்றால் விட்டுட்டு வரும்போது அவருடைய எதுவுமே இருக்கவில்லை. The man who didn't take care of the family properly, so she was left alone. நான்காவதாக நாம் பார்க்கிறோம், அந்த 2 ஆண்களுக்கு ஒரு பேர பிள்ளைகளும் இல்லை அவளுக்கு. The men they married the Moabian women, but they have no offsprings. அப்போது அவள் மிகவும் கண்ணீரோடு தனித்தவளாகிறாள். The mother, she is desperate and lonely. அந்த கணவன் அவளை கொண்டு போனதிலிருந்து அவளுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு விட்டது. The time she left from Bethlehem to Moab, the woman's heart was broken. நீங்கள் வாசித்து பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவள் சொல்வாள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று மருமக்களுக்கு சொல்லும்போது அதில் என்ன தெரிகிறது என்றால், அவள் கர்த்தரோடு இருந்திருக்கிறாள், கர்த்தரை நம்புகிறாள், கர்த்தரை விசுவாசிக்கிறாள் என்று நான் அறிகிறேன். The woman said to the daughter-in-laws, if you trust God, God will serve you and he will make you to survive. இஸ்ரவேல் கலாச்சாரத்தின்படி பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் கிடையாது முடிவுகள் எடுப்பதற்கு. The culture in Israel doesn't allow the women to make the good decisions. அதனாலே அவள் அந்த கணவனுக்கும் பிள்ளைகள் இருக்கும்போது அவள் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். When the husband was living, she can't be able to take any decision on the daughter-in-laws. பிள்ளைகள் 2 மருமக்களும் மகன் மரித்த உடனே அவளுடைய முடிவு எடுக்க உரிமை அவளுக்கு கிடைக்கின்றது. When the husband and the sons both died, then she took the control of the family. அப்போது அவள் சொல்லுகிறாள், இப்போது மருமக்களை அவள் ரொம்ப நேசிக்கின்றாள். She loved the daughter-in-laws. நல்ல கவனமாக நீங்க அதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஆவியானவர் புரிய வைப்பார். When you read deeply, the Spirit of the Lord will reveal a lot of things from there. அவளுக்கு ஒரு சொத்தும் கிடையாது. She has no assets. மருமக்கள் கிடையாது. There is no property. மகன் கிடையாது. There is no sons. தன்னுடைய மருமக்கள் தான் அவள் வயசு போனவளாகிவிட்டாள். Now she is become aged. எல்லாரும் என்ன சொல்வார்கள், வயது போனதுல என்னோட கூட வா அம்மா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யன்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்பார்கள். The young will ask the old, come and stay with me and you can be with me. இன்றைக்கு அமெரிக்காவிலே பல குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பெற்றோரை பார்ப்பதற்கு பிள்ளைகள் இல்லை. In America you can see there are no children to take care of or look after their elderly parents. எத்தனை வயதானவர்கள் தங்களுடைய மகனை உதவி பண்ண பார்க்க ஆசையா இருக்குன்னு கெஞ்சுகிறார்கள். How many parents they want to see their children, not the help, but they want to see the children in their life. எத்தனை மகள்மாரை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். They want to see their daughter at least one time in their life.
நீங்கள் நகோமியை ஆறுதலாக வாசித்த தியானிப்பீர்களாக இருந்தால், when you look Naomi and look into the life, அவருடைய நல்ல மனதை நீங்க புரிந்து கொள்வீர்கள். you can feel the deep love in your heart. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலமுள்ளதாக மாறும். It can be a strength in your life too. நான் தனிமையாக போகிறேன், I'm going alone. மோவாபில் இருந்து பெத்லெஹேமுக்கு போக போகிறேன். She's trying to go from Moab to Bethlehem. அப்போது அவளுக்கு சொல்லுகிறாள், நீங்கள் யாருமே என்னோடு வர வேண்டாம், நீங்கள் அங்கே மோவாபில் இருந்து என்னோடு திருமணத்தை பண்ணுங்கள் என்று பல விடயங்களை அவள் சொல்லுகிறாள். So she's talking to the daughter-in-laws, you don't need to come back to Bethlehem with me. You can get married in Moab and stay alone there. ஒவ்வொரு வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா எவ்வளவு அறிவுரையாக இருக்கிறது. The things what she is talking to the daughter-in-laws are very, very clear and very good advice. நீங்கள் என்னோடு வருவீர்களாக இருந்தால், if you come with me, the mother-in-law says, ஒரு வேளையிலே பெத்லெஹேமில் உங்களை வெறுப்பார்கள். sometimes the people from Bethlehem may hate you. நீ இங்கே இருந்து ஒரு நல்ல திருமணத்தை பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்து அவன் வளர்ந்து வந்து அவனை திருமணம் செய்வது அது நடக்காத காரியம் என்று ரொம்ப அழகாக ஒரு தாயின் ஸ்தானத்திலிருந்து, ஒரு ஆசிரியரின் ஸ்தானத்திலிருந்து, ஒரு போதகரின் ஸ்தானத்திலிருந்து புரிய வைக்கிறாள். She is explaining the situation that I will never bear a son again for you guys to get married, so you have to decide on your own. அன்பானவர்களே, இதில் ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn a lesson from this. ஒரு காலமும் நாங்கள் செய்கிற காரியம் சுயநலமாக இருக்கக்கூடாது. It should not be a self-esteem thing that we can do for ourselves. அந்த காரியம் உங்களுக்காக நாங்கள் ரகசியமாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்கு நன்மை வருவதற்காக மற்றவர்களை பயன்படுத்தக்கூடாது. We must not make use of others to secure a good benefit for ourselves. நீங்கள் கேட்கலாம், உதவி கேட்கலாம், you can ask for help, ஏதாவது செய்யலாம், you can do anything, ஆனா தந்திரமான முறையிலே அவர்களை வாழ்க்கையை கெடுக்க கூடாது. don't do any cunning ways to destroy someone else's life. மிகவும் ஆபத்தான ஒரு காரியங்கள். It's a very dangerous stuff. அப்படி சொன்னபோது அவருடைய மருமகள் ஒரு மருமகள் ஓகே நீங்க சொன்னதை ஒத்துக்கொள்ளுங்க அழுதுட்டு நன்று பிளத்து வாசித்து அவள் பிளத்து அழுகிறாள். So one of the daughter-in-laws, she got the advice from the mother-in-law and she cried a lot. அவளுடைய பேர் ஓர்மால் என்று சொல்லப்படுகிறது. The name, it was mentioned Ormal. இரண்டாவதாக ரூத் என்பவள் சொல்லுகிறாள், the second daughter-in-law Ruth says, நான் உன்னோடு வருகிறேன் என்று. I'm coming with you, my mother-in-law. சிஸ்டர் வாசிங்க, ரூத் 1 அதிகாரம் 8 வசனம் 10 வசனம் மட்டும் வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். ஆமென். Thank you sister. பாருங்கள், அவளுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது கர்த்தரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். In her words, she is talking lots of things about God. அவள் சொல்வாள், கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறது, அதனால நீங்கள் என்னோடு வர வேண்டாம். The Lord's hand is against to me, so don't come with me, she says to the daughter-in-laws. உண்மையான ஒரு தாயாக இருக்கலாம், she can be a good mother, ஒரு சகோதரனாக இருக்கலாம், he can be a good brother, ஒரு சகோதரியாக இருக்கலாம், can be a good sister. நீங்கள் அவர்கள் கண்ணீரோடு கஷ்டமாக இருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு இப்படித்தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். This is the way that you have to console the people who are in sorrow.
அவர் அப்படி சொன்ன போது பாருங்கள் 14ஆம் வசனம் மிகவும் அருமையான ஒரு வசனம். ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை 4 தடவை வாசிக்க சிஸ்டர். Verse 16. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட ஒரு வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். Thank you. பாருங்கள், நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறாள். She said, I am not going to leave you. திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்கள், அவளுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. She doesn't know about God. ஆனால் அவளுடைய வார்த்தையை பாருங்க, நன்றி உள்ளவளாக இருக்காள் தன்னுடைய மாமியாருக்கு. She is always thankful to the mother-in-law. இதை நீங்க வாசிக்கும்போது நன்றி உள்ளவர்களாக எந்த காலத்திலும் இருக்க வேண்டும். When you read, you should understand one thing. You have to be thankful to God. இரண்டாவதாக பேச்சளவிலே நாங்கள் அர்ப்பணிக்கவளாக இருக்கக்கூடாது. We should not be just by words. அவள் தன்னுடைய வாழ்க்கையை வயதான மாமிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். She offers her young youth life to the old mother-in-law. இரண்டாவதாக அர்ப்பணிப்பு, Submission. ஒரு தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலே வருகின்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்க இருதயம் வேண்டும். You should be a submissive mind and heart towards other people. அவள் எந்த விதமான சிந்தனைகளும் தனக்காக எதுவுமே தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய மாமிக்காக அர்ப்பணிக்கிறாள். When she was young, she submitted herself to the mother-in-law's spirit. அவள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சொல்வாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. With all the hearts and minds and body, she said, your God is my God. இன்றைக்கு போஜாதியை திருமணம் பண்ண எத்தனை பேர்? I had seen people are married into different races. ஜாதியோடு பழகினவர் எத்தனை பேர்? You are mixed with different races. ஒரு கொஞ்ச காலமாக நான் உன்னுடைய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், என்னுடைய தேவனை நான் ஏற்றுக்கொள்ள சொல்ல. ஏன் தெரியுமா? அவனிலே தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள். They accept Christ because they have seen Christ living among them. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். The people must see into our life and they accept Christ. That is a main testimony. ஒவ்வொரு நாளும் வேதவசன சொல்லி கர்த்தர் சொல்லுவான்னு சொல்லி அவனுக்கு வேதவசன சொல்லி சொல்லி அவனை தலையிட உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். The outside man will look into our lives, personal life. How he accept Christ. நகோமி ஒரு காலம் கூட அவள்கிட்ட நான் ரூத்திட்ட கிடையாது என்ற கர்த்தரை நீ ஏற்றுக்கொள் அப்ப சொல்லி கேட்டது கிடையாது. The Bible has never said, Ruth has never asked the daughter-in-law, you accept my God? நீ கர்த்தரா எனக்கு அடி நீ வருவான்னு சொல்லக்கூடாது. No, even if you don't know God, no, don't come with me. She never said. நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கனடாவில் இருந்தேன், என்னுடைய மனைவி இந்துவாக இருந்தால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை தேவ சமூகத்திலே சொல்லுவேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவேன்னா இங்கே வா, இல்லைன்னு சொன்னா நான் உனக்கு போதிய பணம் அனுப்புவேன், அங்கே இருந்து கொள்ளன்னு சொன்னேன். I was in Canada and my wife was a Hindu at that time and she was living in Sri Lanka. Then I told her, if you accept Christ, you come here. If not, stay there. I will send enough money to you live. ஞானஸ்நானம் எடுத்து விட்டு உங்களுக்கு அமெரிக்காவிலே வந்து ஒரு ஞானஸ்நானம் எடுத்து ஆங்கில சபைக்கு போய் கொண்டிருந்தோம். When she came and we were together in US and she got baptized and we were attending a church in US. தமிழ் முகப்படி இந்த குங்குமப்பட்டு போட்டு அழிஞ்சா புருஷன் இல்லைன்னு அர்த்தமா? So the Tamil culture says if you have a red tilak there and if it is wiped out, that means you lost your husband. ஞானஸ்நானம் அடுத்த வாரத்திலே ஆலயத்துக்கு போகிறோம். அது ஒரு அமெரிக்காவுடைய சபை அது. So the next Sunday after the baptism, we are going into a church, African American church. நான் வெளியேண்டே எல்லாம் சீலை உடுத்து நல்ல வடிவான சிவத்தை பொட்டு வச்சு கொண்டு வந்தாங்க. I was standing outside. She was wearing a sari and she has a big tilak, the red tilak, and she was entering the church. என்னால எதுவுமே சொல்ல முடியாது என்று ஆலயத்துக்கு போக நேரமாக இருக்கிறது. So I didn't want to talk anything because it was the time to go into the church. ஆலயத்துக்கு போன உடனே அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தார். When we walked into the church, the assistant pastor came to me. அவர் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர். He is the next door neighbor to me. அடி போட்டோ இல்லைன்னா சர்ச்சை விட்டு வெளியே போனோம். Then he said,
remove your tilak, the pottu, or you leave the church. அழலன்னு அழுதாங்க. She was crying and weeping. நான் சொன்னேன், உனக்கு பொட்டு அடிச்சாலும் நான் சாக மாட்டேன். Even I said to her, even if you wipe your tilak or the pottu, I'm not going to die. ஏன்னா துப்பாக்கி குண்டுகளை துப்பாக்கியை நேரடியாக 3 அடி தூரத்திலே கண்டவன் நான். Because I had seen the nozzle of a gun just 3 feet above me. அதுதான் சொல்றேன். அவள் சொன்னாள், உடனே அங்கே வந்தார்கள். அவர்கள் தன்னுடைய மாமியோடு இந்த பெத்லகேமுக்கு திரும்பி வந்தார்கள். So the daughter-in-law is returning with the mother-in-law to Bethlehem. உடைந்த உள்ளம் இப்போது உயர்கின்ற படிக்கட்டுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. The broken heart is being lifted on an escalator. It's coming up in the life. தனித்தவள் என்ற வாழ்க்கை மாறி இப்பொழுது அவள் பக்கத்திலே ஒருவர் துணைக்கு வருகிறாள். She was alone. She is not alone, but she feels that there's a company, her mother-in-law with her. அந்த ரூத் என்பவள் வருகிறாள். When she comes with the mother-in-law, தயவு செய்து ரூத் என்று சொல்லாதீர்கள். don't say Ruth. இல்ல இது ரூத்தை பற்றி இல்ல நான் சொன்னா நாங்க எல்லாரும் ரூத்தை பற்றியே பேசிக் கொண்டு இருக்கிறோம். We always talk about Ruth. ரூத்துண்ட நல்ல குண அதிசயங்கள் எங்களுக்கு இருக்கதான்னு பார்த்து கொள்ளும். We have to examine whether we have the habits or the internal things of Ruth in ourselves. வேதத்திலே அதிகமான ஸ்திரீகளுடைய பெயர் எழுதப்படவில்லை. Bible have not recorded many women's name. ஒரு நாள் நான் வேணுமென்று நேரம் எடுத்து யோபு என்ற புத்தகத்திலே 42 அதிகாரத்தை எண்ணினேன். I opened the Bible in the book of Job and I started counting the people's name there. 936 வசனங்கள் இருக்கிறது. 936 verses in the Job's book. அதுல ஒரு வசனத்திலோட அவன மனைவியின் பெயர் இருக்கவில்லை. But none of the words have indicated Job's wife's name. தேவ சமூகத்திலே அன்பானவர்களை சொல்லுகிறேன். The people of God, listen to this carefully. பேர் எங்கேயும் இருக்கலாம், இல்லாம போகலாம். The name may be there, may not be there. ஜீவ புத்தகத்திலே இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பிக் கொள்ளுங்கள். Think that your name is written in the book of life. ஜீவ புத்தகத்திலே உங்கள் பேர் இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு தேவை. That's what I want. Your name should be written in the book of life. வேறு எங்க இருக்கலாம், இல்லாமல் போகலாம். It can be anywhere, elsewhere, maybe not. ரூத்துடைய புத்தக பேர் 23 தடவைகள் இந்த 4 அதிகாரத்திலே 23 தடவை இருப்பதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். This book of Ruth carries 23 times her name is listed in the 4 chapters. அதனாலே தான் ரூத் இந்த புத்தகத்திலே பதியப்பட்டவள் மாத்திரமல்லாமல் அவளுடைய பின்பாக நான் சொல்லுகிறேன். Or not only that, she has been recorded elsewhere in the Bible too. அதுதான் முதலாவதாக அவள் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். She submissive to her life to God. இரண்டாவதாக அந்த மாமியாருடைய சொல்லை கேட்டால் கீழ்ப்படிவு. இரண்டாவது, முதலாவது அர்ப்பணிப்பு, இரண்டாவது கீழ்ப்படிவு. She obedient to the mother-in-law. எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுக்கிறார்கள். The parents have given time and space to the children. கீழ்ப்படியாமையினால் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போகிறது. Without obedience, so much of families have been destroyed. நீங்க ஒன்றொன்றாக வாசித்து பாருங்கள். You can read one by one. மாமியார் என்ன சொல்வாளோ அதன்படியே செய்து கொண்டு வருகிறாள். Whatever the mother-in-law says, Ruth is obedient and doing accordingly. நீங்க பார்க்கிறீங்களா, இளம் பெண்ணாக இருக்கிறாள் இல்லையா? She was a very young widow. பாருங்க, மூன்றாவதாக அவளுடைய தாழ்மை. You can see the humbleness of that Ruth. பாருங்க, அவள் ஒரு அழகானவளா இருக்கலாம், இளம் பொம்பளையா இருக்கலாம். அவள் எங்கே போகிறாள்? அறிந்த விட்டு போன கதிர்களை பொறுக்குவதற்கு போகிறாள். She is a young widow and she may be looking nice and smart. She is going to the field to gather the leftovers. அதான் மூன்றாவது தாழ்மையாக இருக்கிறாள். The obedience and humbleness is the third thing you can understand. அவள் தாழ்மையாக இருந்து அங்கே இருக்கும்போது, ஒரு நாள் பூரா இருக்கும்போது அந்த வயலின் ஓனர் வருகிறார். When she was working the field, after the leftovers she is picking up from there, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். the humble person the God helps. அந்த போவாஸ் அவளுக்கு முதல் நாள் உதவி செய்கிறாள். The owner of the land, Boaz, comes and helps this young widow. நான் இங்க ஆறுதலாக வாய்ப்பு நான் பார்க்கும்போது ஒரு நாள் தான் வேலைக்கு வந்தாள் ரூத், அந்த கதிர் பொறுக்க வந்தாள்.
She came to work for only one day. நீங்க ஆறுல வாசிச்சு பாருங்க. இப்ப நான் அடுத்து வாசிக்க விரும்பவில்லை அதை பற்றி எல்லாம் நேரமாக. ஒரு நாள் தான் வந்தால் அவனுக்கு முழு ஸ்டோரியும் சொல்லிட்டான். She came only one day to work in the field to gather the crumbs there, but she told the whole story of her to Boaz. He told her. ரூத்தை பற்றி அவளுக்கு சொன்னதுனாலே அவன் சொல்லுவான், நீ உன்னுடைய மாமியை பார்ப்பதும் நீ விட்டுட்டு வந்ததும் உன்னுடைய கணவன் இறந்தது எல்லாம் ஒரே நாள்ல அங்க ஸ்ரீலங்கா தமிழர் யாரோ இருக்கிறாங்க. There must be a Sri Lankan Tamil to deliver all that type of message in one day. ஒரு நாள் தான் காலையில வேலைக்கு வந்தான். She came only in one day morning. போவா சொல்லுகான். The Boaz is telling, நீ உன்னுடைய மாமாவை இழந்த, உன்னுடைய கணவனை இழந்த, நீ மாமிக்கு எவ்வளவு உதவி செய்ய, அதனால இங்கேயே ஒவ்வொரு நாளும் வாடு சொல்லுவான். So he told, you lost your father-in-law, you lost your husband, you lost your in-laws, but you can come and work here every day. போய் நினைச்சேன் யார் போய் அங்க போய் பிசா கடிச்சு போனாங்களோ. I was thinking Jephthah man was there at that time. அடுத்ததாக பாருங்க. Look into the next point. உயர்த்தப்படுகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. There's a time you are coming on the elevator, coming up on the steps. அவள் தேடி சொந்தக்காரன் என்றோ அந்த வயல் முதலாளி பெரிய பணக்காரன் என்று தேடி போகவில்லை. She didn't look for the capacity of the owner of the land. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்யும் போது, if you do all these three things in your life, the unimaginable things for the God he can do in your life too. அவள் திருமணம் செய்கிறாள். He married to that guy. நாலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவளுக்கு அந்த எல்லைமைக்கு சொத்துக்கள் இருக்கிறது. The father-in-law has property over there. அந்த கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த சொத்துக்களை கூட அவங்க விட்டு தான் போயிருக்கார்கள் மோவாப்புக்கு. They left the land and the property and the assets back here in Jerusalem, Bethlehem, and they went to Moab. போவாஸ் முகைப்படி திருமணம் செய்கிறான். Boaz get married to her accordingly. தேவன் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறாள். The Lord is hiring up her life. தாவீதின் பரம்பரையிலே அவள் வருகிறாள். She is coming to the history and the tradition and the pattern. ஆதியாக அந்த மத்தேயு முதலாம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். ரூத்துண்ட பேர் அங்கே வருகிறது. She is coming to the history of David and her name is listed in Matthew chapter 1. அன்பானவர்களே, my beloved people, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் பின்னாலே ஒரு அடித்தளம் இருக்கிறது. when you do things, there must be some foundation of every action you do. ரூத்துண்ட பேர் அங்கே எல்லாம் வருகிறதோ, wherever Ruth's name is there, அங்கே நகோமியுடைய பேர் வருகிறது. the Naomi, the mother-in-law's name also listed there. உடைக்கப்பட்ட உள்ளம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. The broken heart was so high elevated. நகோமியுடைய பேர் வந்து இந்த வேதத்திலே மத்தேயு அந்த வரலாறு இல்லாவிட்டாலும் பட்டியலில் இல்லாவிட்டாலும், Naomi's name is not listed in the Matthew chapter 1. ரூத்துடைய பேரை சொல்லும்போது நகோமியுடைய பேர் அங்கே வருகிறது. When the Ruth's name was mentioned, Naomi's name is also listed there. நீங்கள் யார் யாரெல்லாம் நல்ல இதயத்தோடு உயர்த்துவீர்களோ, with all your good heart, whom you are trusting and elevating, அவர்கள் மகந்து போனாலும், even if they forget you and forget you, தேவன் உங்களுடைய நன்மைகளை, அர்ப்பணிப்புகளை, தாழ்மையான எண்ணங்களை கர்த்தர் ஒரு நாளைக்கு மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்பார். The God will establish you because of your humbleness, your obedience, and your steadfast. அன்றைக்கு வாசிப்பாங்க. தனிமையானவர்கள் இருக்கும்போது கடைசி 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், when you read the chapter 4 book of Ruth, அவருடைய வாழ்க்கையை பாருங்க. பிள்ளை கிடைக்கிறது. she is blessed with a baby. அவ மடியிலே வைத்திருக்கிறாள். She was holding her in the bosom. அதுதான் அன்பானவர்களே, that is the love. உடைந்த உள்ளங்களை உருவாக்குகின்ற உயர்த்துகின்ற தேவன் உன்னதர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். The Lord who relieves you and take you to a high position is living amongst you. ஒரு காலத்தில் உங்களுடைய கஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் வந்து உள்ளங்கள் உடைக்கப்படும் போது, there may be a reason at the time your heart is broken. நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய உன்னதர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார். Then you can say, you can proclaim, my Lord will raise me up. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். The man who trusts and obey
and wait for the Lord is a blessed person. அவர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லவில்லை, It's not said he is a lucky person. அவர் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. It mentioned he is a blessed person. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. That's what the Lord's people know. இரண்டாவதாக பிசாசினாலே சோதிக்கப்பட்டு உடைக்கப்படுகிற உள்ளங்கள். Second thing, the people's hearts is broken by the temptation of the Satan. பிசாசினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை, ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கை, ஒரு அரசாங்கத்தின் வாழ்க்கையை உடைந்து போயிடும். Even the Satan can break a personal life, a community, a country, or the government. அந்த பிசாசான உடைக்கும் போது அதை தாங்குகிற சக்தி இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் இழந்து போயிருக்கிறார்கள். The people who have no power or strength to uphold themselves, they lost everything. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை அறியாது இருந்தால் கூட, Even if you don't know God, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். you must know the Lord loves you all. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, We didn't accept Christ. இயேசுவை தெரியாது, We don't know Christ. நாம் இயேசுவை விரும்பவில்லை I don't like Christ. என்று நீங்கள் சொன்னாலும், Even if you say in your heart or in your words, யோவான் 3ஆம் அதிகாரம் சிஸ்டர் வாசிங்க, 14 வாசிங்க, அந்த வசனத்தை ஸ்லோவாக வாசிங்கள். அதிலே தெரிகிறது எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. எல்லோருக்கும் அது சொந்தம். John chapter 3 verse 16 and 17 very clearly indicates how God's love you. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 14 வாசி. Somebody read. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சிஸ்டர் அந்த 14 திருப்பி வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி உலகத்தை என்று சொல்லும்போது உலகத்தில் உள்ள மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் வாசிங்க. அடுத்து தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசுவினாலே ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். உலகம் என்று சொல்லும்போது உலகத்தில் உள்ள மக்களை, உங்களை, என்னை, உங்கள் அன்புக்குரியவர்களை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Can somebody read in English chapter 3 verse 16 and 17? For God so loved the earth that he gave his only begotten Son, that whatsoever believeth in him should not perish but have everlasting life. For God sent not his Son into the world to condemn the world, but that the world through him might be saved. அன்பானவர்களே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you read from the book of Genesis to the book of Revelation, பிசாசு என்னும் கருப்பாக பெரிய உருவமாக வருவது கிடையாது. the Satan is not listed that he comes in a black uniform or a huge guy. தயவு செய்து நேரம் இருக்கும் போது வாசித்து பாருங்கள். If you have got time, please read. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே சர்ப்பமானவன் வருகிறான். Between Adam and Eve, the Satan come as a snake. அவர் பழத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை பிரிக்கிறான். தேவனுடைய அன்பை விட்டு அந்த 2 குடும்பங்களை பிரிப்பது மாத்திரமல்லாமல், மனைவி கணவனை பற்றி குறை சொல்வதும், கணவன் மனைவியை பற்றி குறை சொல்வதும் தேவனிடத்திலே சொல்லுகிறார்கள். The snake brings a fruit and makes a family to split, and they make them each fight each other. ஒரு பிரச்சனை வரும்போது, when a problem comes, எங்கே இருந்து வருகிறது, where does it come from, எப்படி போக போகிறது, how it going to leave, இது எப்படி தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்க போகும்னு நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக அவசியம். you have to think very carefully how this problem is going to take me away from God. அதுதான் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய வேலை. That's a very important factor that you should understand. இரண்டாவதாக நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால், if you look into second aspect, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். if you can read chapter 4 of the Genesis, அதிலே காயினும் ஆபேலும் சொந்த சகோதரர்கள். there are 2 brothers mentioned there. Cain and Abel are brothers. ஆலயத்துக்கு வருகிறார்கள். They are coming to the altar. அந்த நேரத்தில் யாருமே பைபிள் ஸ்டடி சொன்னது கிடையாது. There's no Bible study for them. அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். They are bringing the offerings to the altar. ஆபேல் ஒரு இன்னசென்ட், ஒரு குற்றம் செய்யாதவர்.
Abel is a very kind man, a very pleasant guy. தன்னுடைய மனது சந்தோஷமாக கர்த்தருடைய சந்நிதியிலே காணிக்கையை கொண்டு வருகிறான். He is bringing a very kind offering to the altar. காயின் கொண்டு வரும்போது கூட அவன் காணிக்கையை கொண்டு வருகிறான். Cain also bringing offering to the altar. கர்த்தர் காயின் இருதயத்தை பார்க்கிறார். ஏனென்றால் நீங்க வாசித்து பாருங்கள், உன்னுடைய இருதயம் ஏன் நீ கோபப்படுகிறாய் என்று 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. The Bible clearly says why God is looking deep into Cain's heart, why he get angry. இப்போ பாருங்கள், யார் அவருடைய காணிக்கையை வெறுத்தார்கள்? Who rejects the offerings? அதை நீங்க ஆளுநர் நேரம் காணாத கணக்க சொல்வதற்கு I have no time to explain everything clearly. நீங்க ஆளுநர் காயினுடைய காணிக்கையை வகுத்தது கர்த்தர் தான். The Cain's offering was rejected by God. ஆபேல் ரகசியமா போய் சொல்லவில்லை கர்த்தருக்கு அன்ன கொண்டு வாங்க, இது சரியில்லை, இவர் கூடாத கொண்டு வாங்க சொல்லவே இல்லை. Abel has never influenced God to say that it's not is to reject his. அன்பானவர்களே, சில வேளையில நீங்க இன்னசென்ட்டாக இருப்பீர்கள். Sometimes you will be innocent. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. You won't be knowing anything. ஆனால் நீங்கள் மாலை போட வேண்டியவர்களாக மாறி விடுவீர்கள். Then you become the person to wear the garland. காயின் யாரை கொலை செய்தான்? Cain killed whom? எங்கே முடிவெடுத்தான்? Where he took his decision. ஆலயத்திலே தன்னுடைய தம்பி கொண்டு வந்த இதே கோபத்தினால் தன்னுடைய தம்பியை அடித்தான். The offerings that his brother brought to the altar. முதலாவதாக அவன் கொலை செய்தான். First he committed a crime, murder. இரண்டாவதாக அவன் சொன்ன கர்த்தருக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நான் என்னுடைய சகோதரனுக்கு பாதுகாப்புனா செக்யூரிட்டி கேட்கிறான். காவலாளி ஒன்று கேட்கிறான். Then he talked to the God and said, am I the God to my own brother? முதலாவதாக தவறு செய்கிறான். First he did something wrong. இரண்டாவதாக தவறை மறைப்பதற்கு திட்டம் போடுகிறான். Then he do something to cover up his wrong thing. இது பிசாசானவன் கொடுக்கின்ற திட்டங்கள். This is the plan the Satan devil gives to him. நீங்க ஆறுதலா வாசி பாத்தீங்கன்னா அவன் சமூகத்தை விட்டு காயின் ஓடுகிறான். He run away from the God's presence. அதுதான் பிசாசானவன் என்ன செய்வான்? உங்களை தேவ சமூகத்திலே இருந்து, நல்ல பெற்றோரிடத்திலிருந்து, நல்ல கணவனிடத்திலே இருந்து எப்படியாவது பிரிந்து போக பண்ணிடுவான். The Satan's things to take away from the presence of God, from your family, from your husband or wife. இன்றைக்கு நியூயார்க்ல பார்ப்பீர்களாக இருந்தால், If you look into New York history, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து வாழுகிறார். how many families are broken and living separately? உடைக்கப்பட்டு வாழுகிறார். They have been broken காரணம் because பிசாசானவனுடைய தந்திரங்களை சரியாக அறிந்து கொள்ளாதனாலே. they have not seen the trick of the trade of the devil. மூன்றாவதாக நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால், Third thing you can see, யோசேப்பின் வாழ்க்கையை ஆழமாக வாசித்து பாருங்கள். look into Joseph's life very யோசேப்புக்கு deeply. எந்த ஒரு வெளிநாட்டுக்காரனும் கெடுதல் செய்யவில்லை. Joseph was not harmed by anyone else from the outside. தன்னுடைய சகோதரனுக்கு கஞ்சி கொண்டு போகிறான் வயல்வெளிக்கு. He is taking some food to his brothers to the field. தேவனுடைய தரிசனத்தை அவன் சொன்னதனாலே, He told what the vision he has given from God to his brothers. அவனை அடித்தவர்கள் யார் தெரியுமா? Who has betrayed him? அவருடைய சொந்த சகோதரர்கள், ஒரே கோப்பையிலே ஒரே குடும்பத்திலே சாப்பிட்டவர்கள் தான் அவனை அடித்து குழியிலே போட்டார்கள். The same family, they sit together and eat their dinner, they put them into the deep well. அந்த அப்பாவுடைய அன்பிலே இருந்து பிரித்தார்கள். They took him away from the love of the father. அவனை குழியிலே போட்டார். They dropped him into the dry well. ஆனால் அவன் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருந்தான். But he was strong in God. தேவன் அவனை உயர்த்தினார். எகிப்தில் 2வது அதிபதியா. He was raised to the second position in kingdom of Egypt. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார். Because he knows the Lord is with him. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக அந்த தரிசனம் நிறைவேறும். He knows the vision of God will come to fulfill one day. அப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்ல, யோபுடைய சமூக வாழ்க்கையிலே, Even Job's life, 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you read the chapter 1, அங்கே தேவ சந்நிதியிலே தேவர் புத்திர மத்தியிலே சாத்தானும் வந்திருக்கிறான். when the family together, the Satan also present there with him.
முதலாம் யோபு சிஸ்டர் வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு இப்ப இந்த 6ஆம் வசனத்தை 2 தடவை வாசிங்க. ஊர் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஒரு சிஸ்டர் கொஞ்சம் வைப்பாங்க. பாருங்கள், யாரு ரெக்கார்ட் அவனை பற்றி கொடுத்தது? தேவன் தான் கொடுக்கிறான். மனுஷர் கொடுக்க வாழ்த்துதல்கள், மனுஷர் கொடுக்க சர்டிபிகேட்கள் ஒரு காலம் செல்லாது. தேவன் சொல்லுகிறார். வாசிங்க இந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஏன் நான் சொல்லுவேன் 2ஆம் சொல்லுவேன் சொன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, நான் சன்மார்க்கராக இருக்க என்னை வழி நடத்தும். ஒரு வேளையில எங்களால் முடியாம இருந்தாலும் என்னை வழி நடத்தும். Somebody read in English. Yeah. வாசிங்க தம்பி. Job 1, chapter 1, verse 1. Okay. There was a man in the land of Uz, whose name was Job, and that man was perfect and upright, and one that feared God and eschewed evil. சிஸ்டர் 2ஆம் வாசி அதே வசனத்தை வாசி போடுங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. ஊர்லே தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். நான் உத்தமனும் சன்மார்க்கனாக தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் கேட்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அவன் பொல்லாப்பு அங்கேதான் சாத்தான். அவ்வளவு பேர் சாத்தான் அவனை பார்க்கிறான். When he was given the record, what he was living, how he was living, that place the Satan was raising his head. 6வது வசனத்தை வாசிங்க. அதே 1ஆம் அதிகாரம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பாருங்கள், தேவ சந்நிதி என்று சொன்னால் எல்லாமே தேவ புத்திரர்கள் இல்லை, அங்கே சாத்தானும் வந்திருந்தான். It's said in the verse 6. Somebody reads the verse 6. One day the members of the heavenly court came to present themselves before the Lord, and the accuser Satan came with them. சாத்தான் தன்னுடைய பேச்சினாலே சாத்தானை உருவாக்கலாம். He can make the satanic verses among them. செயல்பாட்டினாலே முடியலாம். It can be an action. அவருடைய சிந்தனைகளினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை கொண்டு வரலாம். Even through your thinking, he can make false things in your life. ஆனா யோபு ஒரு நாளும் தான் மாறவில்லை. But Job has never changed. அவனுக்கு தெரியும் நிச்சயமாக தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். He knows definitely that God is with him. 42 அதிகாரங்களை ஒன்றொன்றாக நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், If you read 42 chapters in the book of Job, அவன் எந்த காலத்திலும் தேவனுடைய வார்த்தையை அவன் மீறவில்லை, தேவனை கோபப்படவில்லை. he never get angry with God or he never defiled the God's word. அவருடைய மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து உன்னுடைய உயிரை விட்டுவிடுன்னு சொல்லுகிறாள். The wife advised him, curse God and live this life. நல்ல மனைவியாக இருந்தாள் அவள். She was a good wife. ஏனென்று சொன்னால், புருஷன் இல்லாமல் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீ புருஷன் இயேசுவை வகுக்க வேண்டும். Even I live as a widow, you just leave, you curse God and go. இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை யோசிக்காமல் சில காரியங்களை செய்கிறார். So many people have done so many things without looking into the future aspect of their life. அவன் சொல்வான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Job said, God gives, God takes, all glory to God. நம்முடைய வாழ்க்கையிலே சில சோகங்கள், சில கஷ்டங்கள் வரும்போது இதை நாங்கள் சொல்ல முடியுமா? If we have gone through sufferings and losses in our life, can we say that? தேவன் அற்புதமாக வழி நடத்துகின்றார். God leads Job in a very miraculous way. யோபுடைய உடைந்த உள்ளங்களை நீங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிங்க. If you want to read about Job, you can. His heart, how broken. Chapter 3, verse 24, 25, 26. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஆமென். பாருங்கள், வாயினாலே நெடுக எங்களுக்கு இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் என்று அவன் பயந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அவன் உடைந்து போனவனாக இருந்தான். He always feared these things is going to happen in my life. This is going to come realize in my life. It happened to him. அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக 3 பேர் வந்தார்கள், அவருடைய நண்பர்கள். There were 3 friends to console him. அன்பானவர்களே, உங்களுடைய கஷ்ட காலங்களில் நண்பர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் சில வேளை நண்பர்களாக இருக்க மாட்டார்கள்.
Sometimes when we are broken and when we are shaken, we may have some friends to come and console us. இயேசுவின் வாழ்க்கையை இயேசுவின் கடைசி பந்தியை பார்க்கும்போது When you look into the Last Supper of Christ, அங்கே வாசித்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. Luke chapter 22 verse 3. New Testament, Luke chapter 22 verse 3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்கள், அந்த 12 பேரும் இயேசு ஜெபம் பண்ணி வந்தவர்கள் தான். All 12 were selected by Christ himself with all prayers. 11 பேருக்குள்ளே சாத்தான் புகுந்து போகவில்லை. The 11 souls were saved, but the one soul, Judas, was inherited the spirit of Satan. அப்போது சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். Then the Satan entered his life. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. The beloved people, the Bible says, சாத்தான் அந்த சமூகத்திலே வந்து அவன கூட இருந்தவனை குளிப வைக்கும் ஒரு காலமாக இருக்கிறது. Satan makes the same person to betray the master. அதே மாதிரி யோபு தன்னுடைய நண்பர்களை நம்பி இருந்தான். Job was believing and trusting his friends. ஆனா அந்த நண்பர்கள் அவனுக்கு உபத்திரவமாக மாறினார்கள். They become a pain to Job. வாசிங்க யோபு 42 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் வசனம் முதல்ல வாசிங்க ப்ளீஸ். Job chapter 42. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் நிதானமாக பேசவில்லை என்று கோபம் மூடுகிறது. God speaking to one of his friends saying, I am not happy with the words you have spoken to Job. சிஸ்டர் வாசிங்க 9ஆம் வசனம் 42 9 வாசிங்க. 42 chapter 9. தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாலும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இதை பற்றி அதிகமாக நான் சொல்லவில்லை, சொல்லுகிறேன். யாரு பலி செலுத்தினது? Who has given the offering? அந்த 3 நண்பர்களும் பலி செலுத்தினார்கள். The 3 friends has offered things. கர்த்தர் யாருடைய முகத்தை பார்த்தார்? Whose face the God has looked into? வேதம் சரியாக சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். But God has seen the face of Job. நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு மனிதர் உங்களை உயர்த்துவான் என்றோ அவன் உங்களுக்கு பிரதிபலி செலுத்துவான் விரும்பாதீர்கள். Don't look for the man to come and raise you or give offering because on you, on your love. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். You can pray for others. பிரதிபலனை அவரிடத்தில் எதிர்பாராதீர்கள். Don't look for the rewards from them. தேவனுக்கு முன்பாக யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது தேவன் இரட்டத்தனையாக அவனை ஆசீர்வதித்தார், வேதம் சொல்லுகிறது. When Job prayed for his friends on the altar to God, the God has blessed them. Both blessed Job 2 times. Yes. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய 42ஆம் அதிகாரத்தை ஆழமாக ஒவ்வொன்றாக 13ஆம் இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் யோபுவை ஆசீர்வதித்த அதே தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவினால் உங்களையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய விருப்பத்தை நீங்கள் செய்யும் போது. If you do the will of God, God will bless you 2 folds. உடைந்து போன யோபுவின் உள்ளத்தை தேவன் உயர்த்துகிறார். The broken heart of Job was lifted up. 40 கடைசி வசனங்கள் பிள்ளைகளை எல்லாம் பெற்று அவன் சந்தோஷமாக வாழ்ந்து 130 150 வருடம் வாழ்கிறான். He has got children and he lived for 140 years. அதில் என்னத்தை குறிப்பிடுகிறது என்றால், what does it mean? நீடிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். It shows that God will give you extended life. மூன்றாவதாக, the third thing, நேரம் போய் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, the third thing, ஒரு பெரிய எலியாவின் வாழ்க்கையிலே உடைந்து போன உள்ளம்.
When you look into the Elijah's life, அவனுடைய எலியாவை எப்படி தேவன் உயர்த்தினார், how God has raised him up. வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 19:1-2 வாசியுங்கள். First King chapter 19 verse 1 and 2. First King. எலிசா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தார். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். ஆறுதலாக எனக்கு போதாது, வாசிங்க, ஆறுதலாக வாசியுங்கள். தம்பி வாசிங்க. First King chapter 19 verse 1 and 2 please. And Ahab told Jezebel all that Elijah had done, and withal how he had slain all the prophets with the sword. Then Jezebel sent a messenger unto Elijah, saying, So let the gods do to me, and more also, if I make not thy life as the life of one of them, by tomorrow about this time. எலியாவை பற்றி நீங்க ஆறுதலாக வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 18-19 வாசித்தீர்கள் என்றால் ஆழமாக தெரியும். If you read about Elijah, you can read from chapter 18 to 19 First Kings. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. He's a big prophet. தேவனுடைய வல்லமையை அவன் நேரடியாக உணர்ந்தார், அதை உறுதிப்படுத்துகிற ஊழிய தீர்க்கதரிசி. He has learned and prophesied and executed the power of God. வாகாலா கர்த்தரா உண்மையான தேவனை நிரூபித்தவன். He has proved that God is the only living God. தேவனுடைய வல்லமையை அறிந்தவன். He knows the power of God. அப்படிப்பட்ட அதிக தீர்க்கதரிசி, So much of wisdom and courage he did for God. தேவன் கர்த்தர் தான் தேவனை நிரூபித்தவன். He has proved he is the only one God in this world. 3 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் இல்ல, 2 ஜெபத்திலே தேவன் அக்கினிய கக்கிய வல்லமை உள்ள ஊழிய தீர்க்கதரிசி. He just prayed for one time and the power of the Lord came down from heaven. சாதாரண ஒரு பொம்பளை யெசபேல், Just a woman, Jezebel. யெசபேல் எப்படி மரிப்பாள் என்று கூட உங்களுக்கு வேதத்திலே இருக்கு, பாருங்கள் ஆறுதலாக. How she is going to die also listed in the Bible. ஒரு பொம்பளை நேராக சொன்னாங்க, சொல்லி அனுப்பினதை கேட்டு நடந்துகிறார். So he heard a message he sent from a woman. He was shaking. உங்களுக்கு காற்றை பனங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது என்று சொல்லுவார்கள். The country fox will never get distracted because of the voice on the ground. இவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி ஒரு பொம்பளை சொல்லி அனுப்பினா ஓடுகிறான் ஊரை விட்டு. This powerful prophet is running away because he heard something from a woman from the third party. அன்பானவர்களே, இது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். You look into that very carefully. நான் உடனே கூட இருக்கிறேன். I am with you. திகையாதே. Don't get. நான் உன் தேவன். I am your God. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and I will deliver you. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்கு. I will uphold you in my righteousness. இதுதான் வேத வசனம். This is the word of God. இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆயுதம். This is the weapon that God is giving you. இப்படியான மிரட்டல்களுக்கு பயந்து தேவாலயங்களை விட்டு, ஊரை விட்டு, வேலையை விட்டு ஓடாதீர்கள். Don't run away from your church, from your country, from your society because of this type of words. இந்த புலம்பல்களுக்கெல்லாம் காது கொடுக்காது. Don't give these gossips and unwanted things to your ear. எலியா ஓடுகிறான். But Elijah was running away. ஓடி போய் இடத்திலே ஒரு சூரிய செடி கிழங்கி ஒளித்திருக்கிறான். He was hiding himself under a bush. அவன் மாத்திரமில்ல, அவன் நேரம் போற வாசிக்க அவன் சொல்றான், நான் மரித்து போவேன், என்னை கொலை செய்ய போக, நான் மரித்து போவேன். So he was praying to God, pleading to God, I am scared, I am going to die, take me away from this here. என்னால ஒரு கோழியை கூட வெட்ட முடியாது, 400 தீர்க்கதரிசிகளை வெட்டினான் என்று இருக்கிறது. He can't kill a chicken, but he killed 400 false prophets. Baal prophets. அப்படிப்பட்டவன் ஒரு பொம்பளை ஊரை விட்டே ஓடுகிறான். Because of the word of the woman he heard through the third party, he is running away from the country. நாம் மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். I am going to die, he says. இதுக்காக அதிகமாக சொல்ல எனக்கு முடியாது, பாருங்க, வாசித்து பேசி பாருங்கள். You can read in the Bible. கர்த்தர் அவனுக்கு தழலிலே சுடப்பட்ட அடையையும் பாத்திரத்திலே தண்ணியையும் கொடுக்கிறார். The God is given him well cooked. Now it cooked and the water
to him to eat and drink. அன்பானவர்களே, அதுதான் தாயின் உள்ளம் என்று சொல்லுகிறது. That's how the Lord's love is mentioned as mother's love. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் சொல்லுகிறார், இவன் என்ன விட்டு ஓடிட்டானே, தொலைஞ்சு போன்னு விடவில்லை. He didn't say, he didn't betray Elijah. He said he fed him and strengthened him and make him to live. இதான் ஒரு தாயின் உள்ளம் இயேசுவுக்கு இருக்கிறது. This is the heart of God. It's a mother's love. தழல்லே சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். He give roasted bread, freshly roasted bread and water. வேத வார்த்தையை நீங்கள் சாப்பிடுவீர்களாக இருந்தால், If you eat the flesh from the Bible, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், if you have the anointing from God, 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனான். 40 days and nights he walked without stopping. மனித பலத்தினாலே முடியாது. It cannot be done with a human strength. ஆளுநராக வாசித்துப்பாங்க, ஒரு நாள் தான் நடந்தான் மனித பலத்தினாலே. With the human strength he walked only one day. தேவ வல்லமை இருக்குமாக இருந்தால் நீங்க 40 நாள் என்பது ஒரு பூரணத்துக்கு குறைக்கப்படுகிறது. If you have the power of God, the 40 days mean a perfection of a circle. வேத வார்த்தையை உங்கள் இதயத்திலே வைப்பீர்களாக இருந்தால், If you have the words in your mind and heart, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், have the anointing from God, எந்த விதமான சோர்வும் இல்லாமல் உங்களுடைய முழு பயணத்தை நீங்க மேற்கொள்வீர்கள். you can go on your journey without any hindrance. நீங்க அடுத்த 1 ராஜாக்கள் 19 வாசித்து பாருங்கள். If you read 1 King chapter 19 when you are free, ஆறுதலாக வாசித்தீர்கள் என்றால், if you have time, read please. அதிலே பாருங்கள், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதாக மாற்றுகிறார். Then he was changed into ordained or consecrate the kings in their altar. கர்த்தர் உங்களை வனாந்தரத்திலே போகும்படி சொன்னா போங்கள். When God directs you in the wilderness, go into. வனாந்தரத்திலே நீங்க மரிக்க மாட்டீர்கள். You're not going to die in the wilderness. ஆபிரகாம் வனாந்தரத்திலே போனான். Abraham went into the wilderness. ஈசாக்கு வனாந்தரத்திலே போனான். Isaac traveled in the wilderness. தாவீது வனாந்தரத்திலே போனான். David was traveling in the wilderness. யோவான் வனாந்தரத்திலே போனான். John has gone into wilderness. இயேசு வனாந்தரத்திலே போனார். Even Jesus went in the wilderness. யாருமே மரித்ததாக இல்லை. There is no person died in the wilderness. வனாந்தரத்திலே நீங்க போவீர்களானால் உங்களை அபிஷேகம் பண்ணுவதாக தேவன் மாற்றுவார். If you walk into the wilderness, the Lord will anoint you. கர்த்தர் உங்களை உடைந்த உள்ளங்களை உயர்த்துவார். The broken hearts will be mended and will be taken up. தன்னுடைய வாழ்க்கையே வாழ முடியாமல் மரத்து கிடந்து மரிப்பதாக சொன்னவனுக்கு, The man who doesn't want to live and he want to die, the God has changed. அரசராகும்படி அபிஷேகம் பண்ண உரிமையை தேவன் கொடுக்கிறார். God has blessed him so he can go and consecrate the kings. உடைந்து போன உள்ளங்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். The broken hearts will be mended and the God is shaping them. உங்களை சமுதாயம் வேண்டுமென்றா உடைக்கலாம். The society can break you. ஒரு சிலர் உடைக்கலாம். Even the humans can break you. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் இருக்க வேண்டும். You must have one thing in your life. யோவான் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பேர்ந்து வாசித்து பாருங்கள். If you look into Psalm 16 verse 8, கர்த்தரை என் வலதுபுறத்திலே வைத்திருக்கிறேன். I have kept my Lord in my right எப்பொழுதும் side. அவர் வலது பக்கத்தில் இருப்பார், நான் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken because he is on my right side. இதை சொல்லுங்கள். Repeat this verse in your life. ஆபக்குக் இருக்கிற பழைய ஏற்பாட்டிலே 3ஆம் அதிகாரம், Habakkuk in the Old Testament, நீங்கள் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you read the chapter 3, ஒவ்வொரு சோர்வான நேரம் வரும்போது, whenever you are down in your spirit, உங்களை சோர்வாக்கினவர்களினாலே வரும் சோர்வு வரும்போது, if you have when you have fallen from the grace, from men, உடைந்த உள்ளமாகும் போது, when you are broken heart, இன்னும் ஒரு உடைந்த உள்ளத்தோடு உள்ளவர்களுக்கு பேசாதீர்கள். don't speak to a person with a broken heart again. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், Even the fig tree doesn't have leaves. ஒலிவ மரத்திலே பழங்கள் இல்லாமல் போனாலும், Even the olive trees doesn't have fruit. ஆடுகள் மந்தை ஒடுக்காமல் போனாலும், Even the flocks doesn't have anything. மாடுகள் இல்லாமல் போனாலும், If there is nothing in the ground, கர்த்தருக்காக நான் நிற்பேன். if I stand for Christ, கர்த்தர் என்னை வழிநடத்துவார். the God will lead me. நீங்கள் அதை சொல்லும் போதெல்லாம் தேவன் உங்களுக்கு கூட இருப்பார்.
the verse you repeat and repeat to say in your life, the God is with you. இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் உடைந்த உள்ளங்களாக இருக்கிறார்களோ, Whoever in your family are broken heart, அவரோடு சேர்ந்து நீங்கள் மலாதீர்கள். don't go and cry with them. அவளுக்கு ஆறுதலான வசனத்தை சொல்லுங்க. Give them a very consoling words. தயவுசெய்து எல்லாரும் ஈவான ஜோமன நம்முடைய குடும்பங்களில் உடைந்த உள்ளங்களை கர்த்தர் உயர்த்துவார்கள். அன்பின் இரக்கமான தகப்பனே சபா, இந்த காலை வேளையிலும் அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் தேற்றுகிறபடியால் நாம் ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறவராய் இருக்கிறபடியால் அவர் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாளாயும் இதன் மூலமா என்னுடைய இருதயங்கள் காயப்பட்ட இருதயங்கள் கட்டப்படவும் காயங்கள் காய்ந்து போகவும் கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உங்கள் வலிமையான கருத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறோம் ஐயா. நீங்கள் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் கடந்து வந்த நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.